உங்களில் யாருக்காவது யூஎஃப்ஓக்கு ஏன் யூஎஃப்ஓ அப்படின்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா? யூஎஃப்ஓ அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன். அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டோட அப்ரிவேஷன் தான் யூஎஃப்ஓ. இந்த யூஎஃப்ஓ அப்படிங்கிறது 20th செஞ்சுரியில் தான் எல்லார் மத்தியிலையும் பாப்புலர் ஆனது. இந்த யூஎஃப்ஓ அப்படிங்கிற வேர்டு பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளையிங் சாசர் அப்படிங்கிற வேர்டு தான் பாப்புலராக இருந்தது. இந்த ஃப்ளையிங் சாசர் அப்படிங்கிறது 1947 ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆணுச்சு. கெனித் ஆர்னால்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் பைலட் ஒரு நாள் 9 சாசர், அதாவது தட்டு மாதிரி ஆப்ஜெக்ட்ஸு மவுண்ட் ரெய்னியர் வாஷிங்டன் பக்கத்தில் பறக்கிறத பார்த்துருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஃப்ளையிங் சாசர் அப்படிங்கிற வேர்டு பப்ளிக் மத்தியில் பரவி பாப்புலர் ஆனது. இன்னும் சில சைட்டிங்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் சாசர் ஷேப்பில் இல்லாமல் இன்னும் வேறு சில ஷேப்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டை ஷேப் இல்லாமல் அதோட நேமை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஃப்ஓ, அதாவது அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. உங்கள யாருக்காவது ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? நான் கேட்டேனா? இல்ல. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.